வலிமார்களுடைய, நாதாக்களுடைய, நல்லோர்களுடைய, சாலிஹீன்களுடைய கரத்தை முத்தமிடுவதை ஷிர்க் என்று மார்க்க தீர்ப்பளிக்கின்றவர்கள் இஸ்லாமியர்களில் எத்தனை பேர் என்று கொண்டிருக்கிறார்கள் நாம் பார்க்கிறோம். கண்ணியம் மிக்கவர்களே, தக்பீலுக்கும் சுஜூதுக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் இவர்கள். அதே நேரம் நான் இன்னொரு குறிப்பையும் உங்களுடைய கவனத்திற்கு தருகிறேன். ஒரு வலியினுடைய கபரிலே ஒருவன் சுஜூதே செய்தாலும் கூட அது ஷிர்க் ஆகாது என்பதை நீங்கள் விளங்கியாக வேண்டும். ஒரு வலியனுடைய கபரிலே ஒருவன் சுஜூதே செய்வானாலும் அல்லது ஒரு மனிதனுடைய முன்னால் அவன் சுஜூதே செய்தானே ஆனாலும் கூட அது ஷிர்க் ஆகாது, இறைவனுக்கு இணை கற்பிக்கின்ற செயல் ஆகாது என்பதை திட்டவட்டமாக நீங்கள் விளங்கியாக வேண்டும். ஏன் தெரியுமா கண்ணியம் மிக்கவர்களே, சுஜூது, இந்த சுஜூதை ஷிர்க் என்று சொல்லிக் கொள்கின்றவர்கள் விளங்க வேண்டும். இந்த சுஜூதைத்தான் அல்லாஹ் ஆதமுக்கு செய்ய சொன்னான். இந்த சுஜூதைத்தான் ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு செய்கின்ற சுஜூது ஷிர்க் என்றால் வானவர்கள் ஆதமுக்கு செய்த சுஜூது ஷிர்க் ஆகிவிடும். அப்படியானால் இறைவன் முதலாக ஆதத்தை வெளிக்கொண்டு வந்து அமரர்களை முஷ்ரிக்குகளாக மாற்றினான் என்ற ஒரு மிகப்பெரிய அபவாதத்தை இறைவன் மீது நீங்கள் சுமத்துகின்ற ஒரு நிலை உருவாகிவிடும். எச்சரிக்கிறேன், நீங்கள் சிந்திக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகை தந்த ஒரு காட்டரவி நபி அவர்களை பார்த்து சொல்கிறார், தூரத்தில் இருக்கின்ற அந்த மரத்தை நீங்கள் கூப்பிடுங்கள், அது உங்களுடைய அழைப்பை கேட்டு வந்தால் நீங்கள் நபி என்பதை நான் அங்கீகரிக்கிறேன் என்று சொன்ன போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரையே அனுப்பினார்கள். நீ போய் கூப்பிடு, இறைவனுடைய திருத்தூதர் முஹம்மது உன்னை அழைக்கிறார் என்று சொல் என்று சொன்னார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை பூசரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய புர்தாவிலும் சொல்லி காட்டுகிறார்கள். ஜாஅத் லிதாவத்திஹில் அஷ்ஜாரு சாஜிதத்தன் தம்ஷி இலைஹி அலா சாக்கின் பிலா கதவை. அந்த மரம் பூமியில் உண்டப்பட்டிருந்த வேர்களை பிடுங்கிக் கொண்டு எப்படி பெருமானாரை நோக்கி வந்தது தெரியுமா? தாவத்தில் அஷ்ஜாரோ, அந்த மரம் உங்களுடைய அழைப்பை கேட்டு வந்தது. ரசூலே, நபியே, நாயகமே, எப்படி வந்தது தெரியுமா? சாஜிதத்தன் என்று சொல்லுகிறார்கள் இமாம் பூசரி. சாஜிதத்தன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். சுஜூது செய்த வண்ணமாகத்தான் அந்த மரம் வந்தது. அந்த சுஜூது செய்கின்ற மரத்தை பார்த்த அந்த நபி தோழர் பெருமானாரை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, இந்த அற்புதத்தை கண்டுவிட்டு அவர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் உங்களுக்கு சுஜூது செய்ய வேண்டும். அவர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் உங்களுக்கு சுஜூது செய்ய வேண்டும், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது ஒரு ஷிர்க் ஆக இருந்திருக்குமானால், இணை கற்பிக்கின்ற ஒரு மிகப்பெரிய குற்றமாக இருந்திருக்குமானால் நீங்கள் ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா என்பதாக ஷிர்க்கை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்னொரு இடத்துல சொல்றான், இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம் என்பதாக. ஷிர்க் என்பது மகத்தான குற்றங்களில் ஒன்று என்று சொல்லி காட்டுகிறான். ஷிர்க்கை செய்கின்றவர்களுக்கு மன்னிப்பு இல்லை என்று சொல்லி காட்டுகிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூது தனக்கு செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகின்ற கேட்கின்ற அந்த நபித்தோழர் கேட்ட அந்த பொருள் ஷிர்க்காக இருந்திருக்குமானால், சுஜூது ஷிர்க்காக இருந்திருக்குமானால், இணை கற்பிக்கின்ற ஒரு செயலாக இருந்திருக்குமானால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போதே அவர் மூலமாக உலகத்தில் வருகின்ற அத்தனை இஸ்லாமியர்களையும் எச்சரிக்கை செய்திருப்பார்கள், இது கூடாத ஒரு செயல் என்று. ஆனால் என்ன சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? சுஜூது செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்ட அந்த தோழரை பார்த்து பெருமானார் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நான் சுஜூதை அனுமதிப்பதாக இருந்தால் ஒரு மனைவி தன் கணவனுக்கு சுஜூது செய்வதை அனுமதித்து இருப்பேன் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். விஷயம் முடிஞ்சு போச்சுங்க. இது அல்லாஹ் அல்லாதவர்களுக்கும் செய்யப்பட முடியும் என்பதை ஒரு மனைவி தன் கணவனுக்கு செய்வதை நான் அனுமதிப்பேன் என்று சொன்ன வார்த்தையிலேயே இது அல்லாஹ்வுக்கு மட்டும் உரியதல்ல, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கும் உரியது என்பதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார்கள். ஆனால் இஸ்லாம் சுஜூதை, இந்த மார்க்கத்தினுடைய சட்ட விற்பனர்கள் சுஜூதை எந்த அந்தஸ்தில் வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விரும்பவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக இமாம்கள் அதை ஹராம் என்று தீர்ப்பளித்து வைத்திருக்கிறார்கள். ஷிர்க் என்று சொல்ல இல்லை. ஒருத்தன் வட்டி வாங்குறது ஹராம், கள்ளு குடிக்கிறது ஹராம், ஜினா செய்கிறது ஹராம், காலையில போய் கடையில உட்கார்ந்து ராத்திரி வீட்டுக்கு வர்ற வரலையும் ஒரு நாளைக்கு 78 தடவை பேசுற அத்தனை பொய்ய ஹராம். பொய்யன்னா என்ன? நாம நினைச்சு கொண்டிருக்கிறோம் பொய் என்ன ஒன்றும் இல்ல, அது லேசுன்னு தானே. ஒரு ஆள் கேட்க, ஒரு வியாபாரி கேட்கிறார்,
பொய் சொல்லாம வியாபாரம் செய்ய முடியுமா என்று கேட்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லஅனத்துல்லாஹி அலல் காதிபின் என்று சொன்னான். பொய்யர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகிறது என்று சொன்னான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய்யர்களை குறித்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல் கத்தாபு லா உம்மத்தி என்று சொன்னார்கள். பொய் சொல்லுகிறவன் என் உம்மத்தே இல்லை என்கிறார்கள் ரசூலுல்லாஹ். ஆனா இவன் சொல்றான், பொய் பேசாமல் தொழில் நடத்த முடியுமா, வியாபாரம் செய்ய முடியுமா? அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் இருக்க இவன் இஷ்டப்பட இல்லை என்று அர்த்தம். அதை விட்டு வெளியேறுவதற்கு விரும்புகிறான் என்று அர்த்தப்படுகிறது என்றார்.